நண்பர்களுக்கு வணக்கம். 17 ஆகஸ்ட் 2024, அதாவது ஆவணி மாதம் 1ஆம் தேதி. இந்த ஆவணி மாத ராசி பலன் எப்படி இருக்குங்கிறது 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசி. இந்த மேச ராசி பொதுவாகவே ராசி பலன் அவளோட எல்லாருமே தான் எதிர்பார்க்குறீங்க. ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சொல்கிறாங்க, நமக்கு எப்படி இருக்கும், நம்ம குழந்தைக்கு எப்படி இருக்கும், மனைவிக்கு எப்படி இருக்கும், நம்மளோட குடும்பத்தால் ஒவ்வொரு ராசி 4 பேர் 4 ராசியில் இருந்தால் எல்லாத்தையும் அவளோட எதிர்பார்க்குறவங்க தான். ராசி பலன் என்றாலே நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, தன்னால் ஏதாவது நடக்குமா, நமக்கு ஏதாவது சாதகமாக சொல்லுவாரா பாதகமாக சொல்லுவாரா அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. சாதக பாதகங்கள் எல்லாமே தசாபுத்திகள் தான் குறிக்குதுங்கிறது உண்மை. ராசி என்பது மதி என்றால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை. ஒரு குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் எப்படி இருக்கும், அது என்ன செய்யும், அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், அதனுடைய ஆளுமை எப்படி இருக்கும், ஒரு 15 வயசை தாண்டவர்களுடைய ஆற்றல் ஆளுமை எப்படி இருக்கும். மனம் தானே ஆளுகிறது. அந்த மனதை தானே சந்திரன்னு சொல்கிறோம், சந்திரனை தானே ராசின்னு சொல்கிறோம். ராசி பலன் மனம் எப்படி இயங்குகிறதுங்கிறத வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய மனதை பொறுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் வயதிற்கேற்றாற்போல் ஒரு ராசி பலன் என்பதே பொதுவானது தான். ஒரு ராசியில் 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 20 லட்சம் பேர் தான் அந்த ராசிக்கு இது பொருந்தும். எல்லாருக்கும் இது பொருந்தாது. 80 பாக்கி இருக்கிற மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பலன் பொருந்தாது. இது பொது பலன் தான். அந்த அமைப்பில் ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இங்கே பார்க்குறோம். மேஷ ராசி முதல்ல பார்க்கலாம். மேஷ ராசியில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, மேஷ ராசியினுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் குருவோடு இணைஞ்சி, குருவலயம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இணைஞ்சு செயல்படுறதுனால ரொம்பவும் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், உங்களுடைய ஆளுமை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஜெயிக்கணுங்கிற சில விஷயங்களில் நல்லா ஜெயிச்சு வெளியே வருவீங்க. சரி, என்னென்ன விஷயங்களில் ஜெயிப்பீங்க? சிறு குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்க குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆளுமை, பெரியவங்களுடைய வசதி வாய்ப்பும் கூடுதலாக பெருகிக்கிட்டு போயிட்டே இருக்கும். 20 வயதை கடந்தவர்களுக்கு என்ன தேவைன்னு ஒன்று இருக்குது. ராசி பலன் நிகழ்வு என்றது பொதுவான கருத்து தான். அப்போ அந்த 20 வயசை கடந்தவர்கள் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர், கல்வி பயிலக்கூடியவர்களாக, கல்வி நிலையில் மேலோங்க நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொதுவாக படிக்கிறவங்களாக இருப்பீங்க. உயர்கல்வியாக இருக்கட்டும், மற்றபடி எலிமெண்ட்ரி ஸ்கூல் கல்வியாக இருக்கட்டும், அந்த படிப்புனுடைய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. சரி, நீங்கள் எப்படி படிப்பீங்க? கல்விக்கு என்ன பேசுது? அந்த வயசில் கல்வி தானே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நிறைய பேர் பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நம்ம குழந்தை என்ன படிக்கும், என்ன படிக்க வைக்கலாம், எல்லாம் எதிர்பார்க்குறது டாக்டர், இன்ஜினியர், இந்த மாதிரி ஒரு உயர்நிலை அமைப்பை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. அந்த அமைப்பின் பிரகாரம் 20 வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு 2 குருவும் செவ்வாயும் ரொம்ப பொதுவாகவே மேஷ லக்னம், லக்னத்தினுடைய தன்மைக்கேற்ற மேச ராசி லக்னத்துக்குடைய இந்த ராசிக்குடைய தன்மைக்கேற்ற மாதிரி தான் அது செயல்படும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரோம். ஆக ராசிநாதன் செவ்வாய் குருவோடு இணைஞ்சு இருக்கிறதுனால 20 வயதில் உள்ளவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா டாக்டருக்கு பரீட்சை எழுதியிருக்கலாம், நீட்டை எழுதலாம். அந்த அமைப்பில் உள்ளவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அருமையாக படித்து நீங்கள் மேலே வரக்கூடிய அமைப்பு, மேலே உயர்கல்வி அதுக்கு மேலேயும் எம்எஸ்சி எம்டி வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பெல்லாம் அங்கே இருக்குது. சின்ன வயசில் +2 முடித்து நான் டாக்டர் லைன் போகணும்னு விரும்பக்கூடியவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். காரணம் என்னென்னா, 4ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் தான் அங்கே முக்கியம். அப்போ ராசி அதிபதி செவ்வாய் குருவோடு இணைஞ்சால் மருத்துவம் சார்ந்த துறைகளில் அங்கே வேலை செய்யும். அதே சமயத்தில் அதிகாரம் உள்ள ஒரு சில தொழில் அமைப்புகளுக்கும் அந்த 20 வயசில் உள்ளவர்களுக்கு அந்த துறையில் போகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வேலை செய்யும். மருத்துவம், கட்டிடம், விளையாட்டு, இந்த துறையை சேர்ந்தவர்கள், அதிகாரமிக்க உயர்நிலை காவல்துறை, இராணுவம், இந்த போன்ற அமைப்பில் விரும்புகிறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா நல்ல அமைப்பில் உங்களுக்கு ராசிநாதன் குருவோடு இணைஞ்சு குருவலயம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கிறார். நான் சொல்லக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு 20 வயசு 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. இந்த காலத்தில் எல்லா பெற்றோர்களும் தன் மகன் என்ன படிப்பான், நம் மகன் என்ன படிப்பார், என்ன வேலைக்கு போவாங்க, அவங்க வாழ்க்கைத்தனம் எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறது இயல்பான ஒன்றா இருந்தாலும் கூட அவங்க ஆசை நிறைவேறணும் இல்லையா?
அப்போ அந்த நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இப்போ கூடுதலாக உங்களுக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பில், உங்கள் எண்ணங்கள் பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பில், உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருப்பீங்க. இதுக்கு தசாபுத்தியும் ஒத்துழைக்கணுங்கிறது தான் உண்மை. தசாபுத்தி ஒத்துழைச்சால் ஒழிய வெறும் ராசி பலன்லேயே எதுவும் நடந்துராது. அப்போ உங்களுக்கு இதுக்கு சாதகமான திசைன்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு, இந்த ராசிநாதுக்கு சம்பந்தப்பட்ட சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த மாதிரி திசைகள் உங்களுக்கு ஓடிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவத்துறையில் ஜெயிக்கலாம், விளையாட்டுத்துறையில் ஜெயிக்கலாம், காவல்துறை பதவியில் ஜெயிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக கட்டின சிவில் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கலாம். மொத்தத்தில் நான் சொல்லக்கூடிய நெருப்பு சார்ந்த துறை, கட்டிடம் சார்ந்த துறை, இந்த அமைப்பில் நீங்கள் ஜெயிக்கலாம். நிதி சார்ந்த துறை, நீதி சார்ந்த துறை. அப்போ நிதி சம்மந்தப்பட்ட அமைப்பு அப்படின்னா பேங்க்கு, அந்த பேங்க்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க, பேங்க்கு வேலைக்கு சேரணுங்கிறவங்களும் இதில் ஜெயிக்க முடியும். ஆக கூடுதலாக எல்லா வகையிலையுமே நீங்கள் மேற்கொண்டு மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக விளங்கும். சரி, 25 வயசுக்கு நான் சொல்லிட்டேன், 30 வயசுக்குள்ளேயும் நம்ம சொல்லிட்டேன். எல்லாருக்கும் அந்த வயசுக்குள்ளே எல்லாம் நடக்கணும். வேலை ரைட்டு, இந்த வேலைக்கு உண்டான அமைப்பு, கல்விக்கு உண்டான அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே நடக்கும் அப்படிங்கிறது நம்ம அங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, வேலைக்கு அடுத்தது மனிதனுக்கு மிகவும் தேவையான ஒன்று திருமணமாகத்தான் இருக்கும். அந்த திருமண வயது 25 to 30க்குள்ளே பெரும்பாலும் திருமண வயதை எதிர்பார்க்குறவங்க இன்றைய காலகட்டத்தில் 30 வயதை கடந்தாலும் திருமணம் நடக்கவில்லைங்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்தியை நம்ம அங்கே பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 30 வயசை கடந்து 35 வயசு வரைக்குமே திருமணம் ஆகவில்லை. இது முக்கியமாக எல்லா பெற்றோர்களும் எதிர்பார்க்குறாங்க. என் பையனுக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு, நல்ல சம்பளத்தில் இருக்கிறான், வீடு இருக்குது, வசதி வாய்ப்பான தோட்டம் இருக்குது, என்ன வண்டி வாகனம் காரு. நம்ம பார்க்கும்போதே இன்றைக்கி ஊடகத்தலங்களில் நம்ம இன்றைக்கி ஊடகத்துலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி, இல்லை செல்லில் ஆண்ட்ராய்டு செல்லுலேயும் சரி வரக்கூடிய மெசேஜுங்க, வரக்கூடிய தகவல் எல்லாமே வசதி வாய்ப்பாக நின்று தான் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து கார் நிற்கிற மாதிரியும், வீடு பெரிய பங்களாவில் இருக்கிற மாதிரியும் போஸ் கொடுத்து தான் நிற்கிறீங்க. அப்பயும் கல்யாணம் ஆகலைங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த கல்யாணம் ஆகாது எதனாலங்கிறது தெரியாமல் இந்த நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளே போகிறீங்க. அது பெரிய தவறாக தெரியுதுங்க. நட்சத்திர பொருத்தத்துக்குள்ளே கல்யாணம் இல்லை. ராகு கேது தோஷம் அப்படிங்கிற ஒன்று இல்லை. செவ்வாய் தோஷம், கலசர தோஷம் அப்படிங்கிறதுலாம் இல்லவே இல்லைன்னு தான் நாங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்லிட்டு இருக்கோம். நட்சத்திரத்துங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நட்சத்திரங்களுக்கு குணங்கள் கிடையாது, காரகத்துவங்கள் கிடையாது. ராசிக்கு மட்டுமே குணங்கள் உண்டு, லக்னத்துக்கு குணங்கள் உண்டு, என்ன கிரகங்களுக்கு குணங்கள் உண்டு. இதை வச்சு தான் நாங்கள் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ கல்யாணம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய உண்டு. எல்லா தகுதியும் இருந்து பையனுக்கு கல்யாணம் நடக்கலை, பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கிற ஒருத்தங்க ஜாதகத்தை எப்போங்க தூக்குனேன்? என் பையனுக்கு எப்போ வேலை கிடைக்கும், என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், வேலை எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும். அப்போ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப மிடில் கிளாஸோ லோவாக இருக்கிறவங்க கூட நல்லா படிக்க வச்சு, அவனுடைய உழைப்பாலேயோ கடன்பட்டோ ஏதோ ஒரு வகையில் படிக்க வச்சு அவங்கள மேலே கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அமைப்பில் அந்த வாழ்க்கை திறனை அமைச்சு கொடுக்க முடியாத பெற்றோர்கள். ஏன் எந்த பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் ஞானம் இல்லாமையோ அறிவு இல்லாமையோ புத்திசாலித்தனம் இல்லாமையோ இல்லை. மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய பக்குவப்பட்ட வயசை தாண்டவங்க கூட இதை சாதிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. 50 வயசு 60 வயசு வாழ்க்கையை கடந்து கூட வாழ்க்கையில் வாழ்ந்து முடிஞ்சவங்க கூட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. 30 வயசு வரைக்கும் விட்டுறாங்க, 35 வயசு வரைக்கும் விட்டுறாங்க. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி, அந்த அமைப்பில் இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்தோடு தொடர்புகளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தோடு குருவும் சுவாய் இணைஞ்சு சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாகவும் இருந்தாலும் சரி, வேலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும். திருமணம் போன்ற விஷயங்கள் இப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான அடித்தளத்தை காமிக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கும் நீங்கள் பாப்பிளையே பொண்ணை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தும். முக்கியமானது திருமணம் தான். இந்த ஆடி மாதம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆவணி மாதத்துக்கு உண்டான பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆவணி மாதம் தான் உங்களுக்கு பெண் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு நீங்கள் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு உண்டான மாதமாக தொடங்க ஆரம்பிக்கும். இப்பிலேருந்தே அதை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் அது உண்மை. 1ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் அதை பார்க்க போகலாம். உங்கள் காரியம் கண்டிப்பாக கைகூடும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இந்த அமைப்பெல்லாம் அங்கே இருக்குது. சரி, 30 வயசு கடந்தாங்க, வேலை கிடச்சிருச்சு, திருமணம் ஆகிடுச்சு. அடுத்தது என்ன வேணும்? மனிதனுக்கு எல்லாமே தேவைன்னு எல்லாமே ஒரு ஆசையை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாகனம் வேணும், அதுக்கப்புறம் ஒன்று நல்ல வீடுன்னா சும்மாலாம் வேண்டாம். 40 லட்சம் 50 லட்சத்தில் வீடு கட்டணும்னு எதிர்பார்க்குறான். 1 கோடி ரூபாயில் வீடு வேணும்னு எதிர்க்கிறான். அதாவது யாருமே இன்றைக்கி நிலத்தை விரும்பலை, விவசாயத்தை விரும்பலை. நல்ல ஒரு வேலை,
நல்ல ஒரு வீடு அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறேன். அவங்களுக்கு தான் பொண்ணும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என் பிள்ளை போய் எங்கே கஷ்டப்படக்கூடாது, என் பொண்ணு நல்லா சுகமாக படுத்துக்கிட்டு சாப்பிட்ணும், இப்படி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கை வந்து எந்த நிலையில் போய் முடிக்கணும்னு காலம்தான் தீர்மானம் பண்ணும். சரி, அதை பற்றி நம்ம பேச விரும்பலை. இருந்தாலும் உங்களுடைய தேவை திருமணம் போன்ற விஷயங்கள் இங்கே பூர்த்தியாகும். 30 வயசை கடந்தவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் கண்டிப்பாக உண்டு. வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல வீட்டு அமைப்பை ஏற்படுத்தி விட்டுறணும். முதல்லையே வீடு கட்டனாலும் பையனை பிடிச்சி போச்சு, பொண்ணை பிடிச்சி போச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சில பேருக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை வாங்கக்கூடிய அமைப்பு பின்னாடி வரப்படும். சில பேருக்கு திருமணத்துக்கு முன் வேலை கிடைக்கும், திருமணத்துக்கு முன் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்காமல் இருக்கும். அது சில பேருக்கு திருமணத்துக்கு பின்னாடி கிடைக்கும். அதனால் எல்லா நண்பர்களுக்குமே மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.